ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே மருதுபாண்டியனுடைய கனவுல மறுபடியும் ஒரு காட்சி அம்மா காமிக்கிறாங்க. எப்படிப்பட்ட நல்ல ஆன்மாக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருன்னு அம்மா காமிக்கிறாங்க. அந்த ஆன்மாக்களை தேடி பிடித்து மருவத்தூர் வரவழைக்கின்றார்கள். அதுதான் முக்கியம். இந்த மாதிரிங்க மருதுபாண்டிக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர்னா அவர் மேல்மருவத்தூர் ஆதிபராசரின் பக்தர் அல்ல. இப்படிப்பட்ட பக்தர். அவருக்கு சொந்தமா ஒரு காளி கோயில் இருக்குது. அந்த காளி கோயில் பூசாரி அவர். அந்த காளி கோயிலை அவங்க தாத்தா தான் கட்டினாரு. அந்த காளி கோயிலை கட்டி முடிச்சு பாகப்பிரிவினை ஏற்படும் பொழுது திரண்ட சொத்துக்கு அதிபதியான அவர் தன்னுடைய இந்த காளி கோயில் தனக்கே முழுமையாக வேண்டும், வேறு யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது என்பதற்காக தன் சொத்துக்கள் முழுவதையும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் மதிப்பு, இன்றைய மதிப்பு, அத்தனை சொத்துக்களை பங்காளிகளை கொடுத்து அதற்கு ஈடாக காளி கோயிலை மீட்டு கொண்டார். எப்படி பாருங்க, அந்த 100 கோடி ரூபாய் சொத்து அவருக்கு முக்கியம் இல்லை, காளிதான் முக்கியம்னு அந்த காளி கோயிலை மீட்டு கொண்டார். அதற்கு பதிலாக அந்த 100 கோடி சொத்தை பங்காளிகளுக்கு கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட வம்சாவளியில் வந்தவர் இந்த மூவேந்தர். இவர் தான் இப்போ பூசாரியாமல் இருக்கிறாருங்க. இந்த காளி கோயில்ல நம்ம அம்மா அவர்கள் தீவான தட்டை வச்சு நிற்கிறாங்க. தீவான பண்ணல காளிக்கு. அங்கே நம்ம மருதுபாண்டி வர்றாரு. அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு, தீவான பண்ணுங்கம்மா, ஏன் பண்ணாமல் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை முக்கியமான ஆன்மா வர வேண்டியது இருக்குது, அதுக்காகத்தான் காத்துட்டு இருக்கிறேன். அவனை வச்சு நான் எத்தனை பேர்த்துக்கு நன்மை செய்ய வேண்டியது இருக்குது தெரியுமா, வரட்டு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. யார் அந்த முக்கியமான ஆன்மா அப்படிங்கிறது மூவேந்தர் வருகிறார். அவரை பார்த்தோன்னே அம்மா தீவானம் செய்கிறாங்க. அப்படியே அடுத்த பின்னால் அம்மா சொல்கிறாங்க, இவனை நீ மருவத்தூர் அழைத்து வா, இவனுக்கு நான் சக்தி மாலை போட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் இவர் அம்மாவை பற்றி மூவேந்திரத்தை எடுத்து சொல்லி இப்படி அம்மாவே ஒன்று கூப்பிட்றாங்க, வா போகலாம்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவர் தான் இயற்கையாகவே காளியின் பக்தராச்சே. அம்மாவுக்கு முதல்ல காளி கோயில் தானுங்க பேர். அதன்படி அவர் வந்தாரார். சொன்ன உடனே வந்துடுறாரு. பாத பூஜைக்கு போகிறாங்க. போன உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த மூவேந்திர இடத்துல சக்தி மாலை போடுறாங்க. போட்ட அம்மா தன்னுடைய 2 கைகளையும் தூக்கி மூவேந்தனுடைய தலையில் வைத்து ஆசீர்வாதம் செய்து அதே நிலையில் அவருடைய தலையை பிடித்து அமுக்கி தன்னுடைய பாதத்தில் படுமாறு செய்கின்றார்கள். எப்பேற்பட்ட காட்சி பாருங்க, எப்பேற்பட்ட பாக்கியம். அடுத்து பாருங்க, அதோட நிக்கல, அந்த பாதபூஜ தட்டத்தை நம்ம சக்தி வீரராகவன் அவர்கள் எடுத்து கொடுக்கறதுக்காக அப்படின்னு கை நீட்டும் பொழுது அம்மா தொடாத அப்படின்னு செய்ய காமிச்சு அம்மாவே குனிந்து அந்த பாதபூஜை தட்டத்தை எடுத்து தன் கையால் எடுத்து மூவேந்திர கையில கொடுக்குறாங்க. எப்படி பாருங்க, அப்பேற்பட்ட ஆன்மா வாங்கலாமா அது? அம்மா சொல்றாங்க. ஓம் சக்தி.